ஹலோ ஆல், வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. என்னடா பிக்சர் மட்டும் இருக்கு, எந்த லைன்ஸுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற குவாட் வந்து எல்லாருமே டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க, ப்ளஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்க, அப்புறம் நிறைய மூவிஸில் நிறைய வெப் சீரிஸில் நம்ம பார்த்துருக்கிற ஒரு குவாட் தான். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட், அதன் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, ஜெயிச்சிடுவேன்னு சொன்னா இந்த உலகம் நம்பாது, கேட்கவே கேட்காது நம்ம சொல்றது. ஜெயிச்சுட்டு சொன்னாதான் நம்பும், காது கொடுத்து கேட்கும். நான் பிஓ கிளியர் பண்ணிடுவேன், நான் பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணிடுவேன், நான் யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணிடுவேன், நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்க என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் இந்த உலகத்துல இருக்க யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா நான் வின் பண்ணிட்டேன், நான் இதை சாதிச்சுட்டேன்னு நீங்க சொல்லும்போது ஆச்சரியமா பார்ப்பாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, அது அடுத்த பட்சம். ஆனா நம்ம சொல்றது அப்பதான் அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. கரெக்டு தான், அவ அப்பவே சொன்னா, அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நாம இங்க முடிவு பண்ண போறது என்னன்னா, நாம சொல்ல போறோமா இல்லை ஜெயிக்க போறோமான்றது தான். ஸோ நான் ஒரு விஷயத்த செஞ்சிருவேன்னு நீ சொல்லாதீங்க, செஞ்சுட்டு சொல்லுங்க, என்னால் முடிஞ்சிச்சு, நான் செஞ்சுட்டேன்னு. சிம்பிள். அண்ட் எந்த மாதிரினா, கடல் இருக்கிற எல்லா அலையும் உள்ள வந்துட்டு வெளியில வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த கடல் திரும்ப பிடிச்சி உள்ள இழுக்கும். அதுக்காக கடல்ல நான் என்ன சோர்ந்தா போயிருது இல்லை, அதால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு அது திரும்ப 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 வெளியில வந்துட்டே இருக்கு. ஆனா கடல் அதை உள்ள இழுத்துட்டே தான் இருக்கும். அது திரும்ப திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகி எப்படி அந்த கடலோட அலை வெளியில வந்துட்டே இருக்கோ, எப்படி முயற்சி பண்ணிட்டே இருக்கோ, அந்த மாதிரி நம்மளும் திரும்ப திரும்ப நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கணும். நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன வழின்றத பார்க்கணும். ஏன் இதை இப்போ அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஓஷன் வேவ்ஸ், கடலோட அலைகள் பத்தி. அது எப்படி உருவாச்சு, அதோட டைப்ஸ் என்ன, அதோட கேரக்டரைஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போகலாம். கடல் அலை எப்படி உருவாகுதுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேல ஒரு 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 புஷ் வந்து பண்ணும். ஸோ அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் பெருங்கடல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. மோஷன், அதுல ஒரு மோஷன் நடக்குதுன்னா அதை தான் கடல் அலைன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப காத்துல இருக்கிற ஒரு சக்தி அது வந்து நீருக்கு மாற்றப்படும் போது அங்க ஒரு விஷயம் நடக்கும். அதாவது அந்த நீர் வந்து ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரியோ இல்ல முன்னாடி பின்னாடி சுத்திக்கிட்டோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டமா ஒரு ஒரு பாதையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் அலைன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த அலை வந்து நகரும் போது அதோட இடத்துல இருக்க சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையுமே அது கூட கொண்டு போயிட்டே இருக்கும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதையும் சொல்றாங்க. அண்ட் அலையோட வகைகள் ஒன்றும் இல்லை, அலையோட கேரக்டரைஸ்டிக்ஸ், அது தோன்ற விதம், அது ஏற்படுத்துற விளைவு, இது எல்லாத்தையும் பொறுத்து ஒரு சில வகைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்மளோட ஓஷனோகிராஃபர்ஸ். இது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னேறும் அலைகள், நெடுமலைகள், குறுக்கு அலைகள். அடுத்து வட்ட சுற்று அலைகள், அப்படி இல்லைன்னா இடைமுக அலைகள்னு சொல்லுவாங்க. பேராழி பேரலைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, சுனாமி. அதிர்வு அலைகள், ரிப்பிள்ஸு, காற்றால் தோன்றக்கூடிய அலைகள். அடுத்து நீர் அசைவாட்ட அலைகள், ஓத அலைகள். ஆழம் மிகுந்த நீர் அலைகள், ஆழம் இல்லாத நீர் அலைகள். புவி அதிர்வு கடல் அலைகள், சீஸ்மிக் வேவ்ஸ். புவி அதிர்வு ஏற்படுத்தல சின்ன சின்ன கடல் அலை ஏற்படும் அது. இடைநிலை சார்பு அலைகள், ஆக்க அலைகள், அழிவு அலைகள், கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, டிஸ்ட்ரக்ட் பண்றது. பொங்கு அலைகள், குட்டை அலைகள், பொங்கு ஓதங்கள், உடைப்பு அலைகள். அடுத்து நொறுங்கிய அலைகள், பொங்கோத உடைப்பலைகள், முக்குளிக்கும் உடைப்பலைகள், நீர் சிந்தும் உடைப்பலைகள், நீல் அலைகள், சூறாவளி அலைகள். இது எல்லாமே அதோடைய தன்மை, அது தோன்ற விதம், அதை ஏற்படுத்துற விளைவு, இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த அலைகள் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ நெடுமலைனா ஒன்றும் இல்லை, நெடுமலைன்றது இப்போ சவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுக்கிறதாலேயோ தள்ளப்படுறதாலேயோ அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல ஒரு சின்ன வேவ் வந்து உருவாகும். அதால ஏற்படுற அலைகளை தான் நெடுமலைகள்னு சொல்றாங்க. இந்த அதிர்வு வந்துட்டு ஒரு அலைசக்தி, ஒரு வாட்டர், ஒரு வேவ் எனர்ஜி வந்து அந்த நீர் பயணிக்கிற திசையில வந்துட்டு கொடுக்கும். அதன் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நீர் வந்து பாஸ் ஆகிறதால அங்க ஏற்படுறது நெடுமலைகள். குறுக்கு அலைகள்ன்றது அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோடைய அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி அது செங்கோணத்துல ஒரு அலை வந்து ஒரு அலைசக்தி உருவாகுது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பயணிக்குதுன்னா அதை வந்து குறுக்கு அலைகள்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அலையோட தோற்றம் பத்தி. ஒன்றும் இல்லை, ஒரு இயக்க விசையால அங்க வந்து ஒரு இயக்க விசை நடக்குது, அதால ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகும், அதன் மூலியமா ஏற்படுறது தான் அலைகள்.
ஒன்றும் இல்லை. இப்போ கடலுக்குள்ள ஒரு நிலச்சரிவோ ஒரு எரிமலை வெடிப்போ இல்ல கடல் தளம் பிளவோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல ஏற்படுதுன்னா, இப்போ பேராழியில இருக்கிற நீர் வந்து அங்க டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்களா? ஒரு இயக்க விசை ஏற்படுது. அதெல்லாம் அங்க இருக்கிற தண்ணி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதன் மூலியமா ஏற்படுற ஒரு விஷயம் தான் அலைகள்னு சொல்றாங்க. இப்போ கலைவு விசை வந்து ஓதங்கள் தோன்றதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் கலைவு விசை வந்து ஒரு புள்ளியில இருந்து அலையோடைய நீரோட இயக்க விசை காரணமா அலைகள் வந்து உருவாகுது. கலைவு விசையும் உருவாகுது. இப்போ கலைவு விசை எப்படி இருக்கும்? இப்போ நிலநடுக்கம் பெருசா இருந்தா அலை பெருசா இருக்கும். நிலநடுக்கம் சின்னதா இருந்தா அலை சின்ன சின்ன சைஸ்ல வந்து வரும். அதுதான் கலைவு விசையோட வீரியத்துக்கு ஏத்த மாதிரிதான் அலைகளோட அளவும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 2004ல வந்துட்டு சுமத்ரா ஐலாண்ட்ல ஒரு எர்த்குவக் நடந்துச்சு. அது பெரிய எர்த்குவக். ரிக்டர் ஸ்கேல்ல 9 பாயிண்ட்ல வந்துட்டு அது பதிவாச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய சுனாமி வேவ் உருவாச்சு. ஆனா டெய்லி இப்போ அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அந்த இடத்துல டெய்லியும் வந்துட்டு நடக்கும் தான். லேண்ட்ஸ்லைட் நடக்கும், வெல்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்கும். ஆனா நமக்கு பெரிய பெரிய சுனாமி டெய்லி வர்றது இல்லைங்களா? அதுக்கான ரீசன் அதுடைய வீரியம். அந்த கலைவு விசையோட வீரியத்தை பொறுத்து அங்க இருக்கிற அலையோட சக்தி வந்து மாற்றம் அடையுது அப்படின்னு நம்மளோட ஓஷனோகிராஃபர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அங்க ஒரு கலைவும் இல்லாம அங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு நீர் வந்து மேல் மட்டத்துக்கு வருது அப்படின்னா அதுக்கு பேரு மீட்டாக்கு விசை, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காத்து வீசுது இல்லைங்களா? அந்த காத்து வீசுறதுக்கு ஏத்த மாதிரி தான் கடல் அலை வந்து உருவாகுது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான திங். இப்போ கடல் நீரோட மேற்பரப்புல அந்த காத்து வந்து முட்டி மோதி ஒரு உராய்வை ஏற்படுத்தும். ஸோ அதனால அந்த நீரோடைய மேற்பரப்புல ஒரு சின்ன சின்ன சுருக்கங்கள் ஏற்படும். அந்த விரிங்லெஸ்க்கு ஏத்த மாதிரி தான் கடலோட அலை வந்து உருவாகுது. இப்போ இந்த அலை வந்து அதிர்வலைகள், அந்த விங்லெஸ்ஸால சின்ன சின்ன ரிப்பிள்ஸ் ஏற்படும் இல்லைங்களா? அதை அதிர்வலைகள்னும் நுண்துளை ஈர்ப்பொறிவாற்றலுடைய அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில டைப்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது ஏற்படுத்துற விதத்தை பொறுத்து. அண்ட் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு இப்போ இது வந்து அலை இல்லைங்களா? இப்போ இது வந்து அலைனா இது வந்து அலையோட உச்சி இல்லைன்னா முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கீழே இருக்கிறது அலையோட தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. தாழினா கீழே இருக்கிற இடம். அண்ட் இப்போ இதுதான் கடலோட மேற்பரப்பு அப்படின்னா இந்த மேற்பரப்புல இருந்து இந்த உச்சி இருக்கிறத அலையோட உயரம்னும், இந்த உச்சிக்கும் இருக்கிற தூரத்தை அலையோட நீளம்னும் சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இப்படி ஒரு இடம் இருக்கு. இப்போ இங்க கடலோட மேற்பரப்பு இருக்கு. இப்படி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல எத்தனை அலை வந்துட்டு இந்த இடத்த எத்தனை உச்சி கடந்து போகுது அப்படின்றத பொறுத்து தான் அதோடைய ஃப்ரீக்வன்சி அலையோட அலைவு எண் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்டான திங். இது வந்து கொஸ்டின்ல வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் இல்ல ஸ்டேட்மெண்ட் டைப்ல வந்துட்டு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல வந்து பெருங்கடலோட நீளம், கலைவு விசைகள் பத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் காற்று அலைகள், விண்டால் ஏற்படுற வேவ்ஸ்ல அதோடைய நீளம் வந்து 60ல இருந்து 150 கிலோமீட்டர் இருக்கும். கலைவு விசை வந்து பெருங்கடல் மேல காத்து வீசுது, அதுதான் டிஸ்டர்பிங். அதனால அந்த வேவ் வந்து உருவாகுது. அடுத்து நீர் அசைவாட்டம் அப்படி இல்லைன்னா வளிமாற்ற அசைவு இயக்கம். இது வந்து ரொம்ப பெருசு அண்ட் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அங்க இருக்கிற பேசின்ஸ், கொப்பரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அந்த அலையோட அளவு மாறுபடும். இது எதனால ஏற்படுதுன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தமாலையோ இல்ல புயல் இல்லைன்னா சுனாமி இந்த மாதிரியான விஷயத்தால இது வந்து ஏற்படுது. அடுத்து புவி அதிர்வுசார் அலைகள் 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய நீளம் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, கடலுக்கு அடியில வந்துட்டு அதோடைய பிளேட்ஸ் வந்து பிளவுபடுறதாலேயோ இல்ல எரிமலை வெடிக்கிறதாலேயோ இல்ல லேண்ட்ஸ்லைட்ஸாலேயோ இந்த மாதிரியான அலைகள் ஏற்படுது. அடுத்து ஓதம் வந்து பூமியோட சுற்றளவுல பாதி அளவு வந்து ஓதத்தோடைய அலையோட நீளம் வந்து இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய சன்னு 3 அதோட ஈர்ப்பு விசை காரணமா அது பூமிக்கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதோ அதை பொறுத்துதான் வந்துட்டு வேவ்ஸ் வந்து உருவாகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து வேவோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். வேவ் ஸ்ட்ரக்சர். இப்போ அலையோட முடி, அதாவது தலைன்னு சொல்லுவாங்க, அது கிரஸ்ட். இப்போ அலை இப்படி இருக்குன்னா இப்போ இந்த இடத்த தான் வந்து அலையோட கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பவே பார்த்தோம், உச்சி பகுதி. அலையோட தாழினா அதோடைய முடிக்கு கீழே இருக்கிற பகுதி. கரெக்டா இந்த இடத்த வந்து அலையோட தாழின்னு சொல்லுவோம். அலையோட நீளம் வந்து 2 உச்சி பகுதிக்கு இடையில இருக்கிற தூரத்தை தான் நீளம்னு சொல்லுவோம். அலையோட சரிவு வந்து அலையோட உயரத்திற்கும் அதோட நீளத்திற்கும் இடைப்பட்ட விகிதம். இதுக்கு இடைப்பட்ட விகிதம் தான் அலையோட சரிவு. ஏன்னா அலையோட காலம் பீரியட் வந்து 2 உச்சி பகுதி அடுத்தடுத்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ, இப்போ இதுவும் வர்றதுக்கு ஒரு இடத்த கிராஸ் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் அலையோட காலம்னு சொல்லுவாங்க. அலையோட அலைவு எண்
ஃப்ரீக்குவன்சி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரு புள்ளிய ஒரு செகண்டுக்கு எத்தனை அலையோட உச்சி கடக்குது அப்படின்றத பொறுத்து தான் அலையோட அலைவு எண் மாறுபடும். இது வந்துட்டு அலைவோட காலத்துக்கும் அலைவோட எண்ணுக்கும் ரெண்டுமே வந்துட்டு எதிரிடையான ஒரு தொடர்பு. இன்வர்ஸ் அலையோட காலம் அதிகமா இருந்தா அலைவு எண் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்வர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைசார்பு அலைகள். இடைசார்பு அலைகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீரோட ஆழத்தை காட்டிலும் அதோடைய நீளம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், 2 மடங்குக்கும் மேல இருக்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அதுக்கு என்னன்னா 20 மடங்குக்கு மேல இருக்காது, 20 மடங்கு கீழே தான் அதோடைய நீளம் வந்து இருக்கும். அடுத்து காற்றால தோன்ற அலைகள். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, காத்து பெருங்கடல் நீர் மேல வந்துட்டு படுறதால அந்த நீர் வந்து முன்னேறி சின்ன சின்ன படியா முன்னேறி முன்னேறும் அலைகள் தோன்றுது இல்லைங்களா. பேராழியோட நீர் மேற்பரப்புல அலைகள் வந்து தோன்றுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காத்து தான். ஸோ காத்துக்கும் நீருக்கும் இடையில இருக்கிற உராய்வு இழுவை வந்துட்டு காணப்படுது. அதால நீரோட மேற்பரப்பு அழுத்தம் வந்து ஈர்ப்பு விசையா மாறுது. ஸோ காற்று வீசுற வேகம் அதிகரிக்கும் போது அந்த இடத்துல அலையோடைய சக்தி அதிகரிச்சு பெரிய பெரிய அலைகள் வந்துட்டு உருவாக்குறதுக்கு காத்து வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ அலையோடைய உயரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு காற்றோட வேகம், இன்னொன்னு காற்று வீசுற கால அளவு. காத்து வேகமா வீசுச்சுன்னா அலையும் பெருசா இருக்கும். அண்ட் ஒரு வினாடிக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ல இவ்வளோ ஸ்பீட்ல வந்துட்டு காத்து வீசுதுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் அலையோட வேகம் பெருசா இருக்கும். இது 2 தான் அலை மூலயமா காத்து மூலயமா உருவாகிற அலையில கட்டுப்படுத்துற காரணியே இது 2 இருக்கு. அடுத்து 3வது ஒரு காரணம் என்னன்னா காத்து தொடர்ந்து வீசுற தொலைவு ஆர் திசை. இதை பொறுத்தும் அலையோடைய பண்பு வந்து வேறுபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து உலகத்திலேயே வெப்பமான பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல் தான். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எம்சிக்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்திய பெருங்கடல்ல இருக்கிற திமிங்கலன்கள் அதிகமாக காணப்படுது. திமிழுடன் கூடிய திமிங்கலன்கள் இந்திய பெருங்கடல்ல தான் மற்ற பெருங்கடலை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. அண்ட் மலகாசி, அதாவது மடகாஸ்கர் தீவு. மடகாஸ்கர் தீவு வந்து கடற்கரையை ஒட்டி நிறைய மாங்க்ரோ காடுகள் வந்து இருக்குது, சதுப்பு நில காடுகள். அண்ட் மலகாசி தீவு வந்து அந்த சதுப்பு நில காடுகள் நிறைய இருக்கிறதால அது வந்து ஒரு மரைன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோடை காற்று, மேலை காற்று. இது 2மே வந்து பெருங்கடல்ல ஒரு பெரிய பெரிய சுனாமியை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா கோடை காற்றும் மேலை காற்றும் இருக்கு. அடுத்து இந்த வகையான சுனாமி வந்துட்டு வேற வேற மாறா செந்நிலை உடையதா இல்லை. நிறைய ஒரே மாதிரி செந்நிலைகள் தான் அதுக்கு இருக்காது. அதாவது ஒரே மாதிரியான கேரக்டரைஸ்டிக்ஸா இருக்கு. உருவாகும், இவ்வளவு வேகத்துல உருவாகும். ஒன்றும் இல்லை, அயனமண்டல சூறாவளி தான், டிராபிக்கல் சைக்ளோன் பத்தி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அதிர்வோ இல்லை கொந்தளிப்போ அதிகமா இருக்கும்போது அங்க உருவாகிற அலைகள் வந்து நீண்ட அலைகள், லாங் வேவா தான் உருவாகும். அது வந்துட்டு ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போகுதுன்னா அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு சின்ன வேவ், ஷார்ட்ஸ் வேவ்ஸ் வந்து அதையும் ஃபாலோ பண்ணிட்டு போகும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரே மாதிரி நீளமா இப்படி வந்துட்டு இப்போ இப்படி இருந்தா அது அலைகள் இல்லைங்களா. இப்படி நீளமா அதோடைய உச்சி பகுதி எல்லாமே நீண்டு ஒரே மாதிரி இருக்குன்னா அதை வந்துட்டு பொங்க அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், இது ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு ஒரே மாதிரி பயணிக்கும். இது எங்க இருக்குன்னா பசிபிக் ஓஷன்ல 40 டிகிரி சவுத் லேட்டிடியூட்ல இருந்து 50 டிகிரி சவுத் லேட்டிடியூட் வரைக்கும் இந்த பொங்கலைகள் அதிகமா உருவாகுது. அது மட்டும் இல்லாம நிறைய சூறாவளி மையத்துல உருவாகிற பொங்கலைகள் வந்து ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி தலையிட்டு அதுல வந்துட்டு ஒரு சில அலை வந்து உருவாகுது. இந்த அலை வந்து ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு 2க்கு மேற்பட்ட அலை தொகுதிகள் ஒரு இடத்துல முட்டி மோதும் போது அங்க பெரிய பெரிய அலைகள் வந்து உருவாகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஆக்கத்தலையீடுகள், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு விஷயம், அது வந்துட்டு எங்க உருவாகுது, எப்போ உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அலையோட உச்சியும் அதோட தாழியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும் போது அங்க கன்ஸ்ட்ரக்டிவ் அலைகள் வந்து உருவாகும். அதுவே அந்த தலையீடு வந்துட்டு பொங்க அலைகளுடைய உச்சியும் அதுக்கு அடுத்து வர பொங்க அலையோடைய தாழியும் இணைக்கும் போது அங்க வந்துட்டு அழிவு தலையீடு ஏற்படும். இப்போ ஒரு அலையோட உச்சியும் தாழியும் அது வந்துட்டு ஒண்ணு சேரும் போது கன்ஸ்ட்ரக்ட் ஆகுற மாதிரி பொங்க அலையோட உச்சியும் தாழியும் அங்க வந்துட்டு ஒண்ணு சேர்ந்தா அங்க வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகும், டீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அது வந்து அழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, இது வந்து வேவ்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து வேவ். இந்த வேவே கொஞ்சம் பெருசா நீண்ட தூரத்துக்கு இருக்கு அப்படின்னா அதை ஸ்வெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது சியோட வேவு, கீழே இருக்கிறது ஸ்வெல்ஸ். இப்போ சொன்னோம் இல்லைங்களா பொங்கோதம். இப்படி நீண்ட தூரத்துக்கு வந்துட்டு அலையோடைய உச்சி வந்து ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து சர்ஃப்னா ஒன்றும் இல்லை, அதுவே கொஞ்சம் பிரேக் ஆகி கொஞ்சம் வளைஞ்சு
வர்றது தான் சர்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஆழம் மிகுந்த நீர் பகுதியில அலை உடைப்பு ஏற்படும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 2 அலை மோதிக்கும் போது அந்த அலை உடைப்பு ஏற்படும். அப்போ அலையோட உயரத்துக்கும் அதோட நீளத்திற்கும் 7ல 1 பங்கு அதோட விகிதாச்சாரம் வந்து மீறும்போது அந்த இடத்துல ஏற்படுற அலைகள் தான் பொங்கு வீதம். அதாவது இப்படி இப்படி வரும் சர்ஃப்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான். மொத்தம் 3. ஒண்ணு வேவ் இருக்கு, இன்னொன்னு பொங்கு ஓதம் இருக்கு, இன்னொன்னு பொங்கு அலைகள் இருக்கு. இது 3ம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து உடைப்பு அலைகளோட வகைகள். பிரேக்கர்ஸ் உடைய டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நொறுங்கி அலைகள். நொறுங்கி அலைகள்னா இப்போ நொறுங்கி அலைகள் வந்து ஒன்றும் இல்லை. உடைப்பு அலைகள் வந்து இப்போ இடைப்பட்ட உயரத்துல அதுக்கு இப்போ 2 அலைக்கு நடுவுல இடைப்பட்ட இருக்கிற உயரத்துல நீர் வந்து மேலே இருந்து விசிறி அடிக்கும் போது ஏற்படுற அலை தான் நொறுங்கி அலைகள். அதுவே பொங்கோத அலைகள்னா இப்போ நொறுங்கி அலைகள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரெண்டு அலையோட உச்சி இருக்கு. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உயரத்துல நீர் வந்து மேலே எழுந்து விசிறி அடிக்கப்படுது இல்லைங்களா? சிதறி அடிக்கப்படுது. அப்ப ஏற்படுறது நொறுங்கிய உடைப்பு அலைகள். இதுவே பொங்கோத அலைகள்னா அலையோடைய அடிப்பகுதியில சரிவு வந்து சரிவா இருக்கும். இப்படி சின்னதா இருக்கும். அப்போ அது வந்துட்டு அலை வந்து உடையாம கடற்கரையை வந்து சேரும். அப்போ அங்க ஏற்படுற அலை வந்து பொங்கோத அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே முக்குளிக்கும் அலைகள்னா அலையோட அடிப்பகுதியில நீர் சரிவு அதிகமா இருக்கும். அப்போ அதோடைய முன்பகுதி மெதுவா போகும். ஆனா அதோடைய உச்சி பகுதி வந்து முன்பகுதி இப்போ இங்க ஒரு அலை வருது இப்படி முன்னாடியே வந்துடும் இல்லைங்களா? இதோடைய முன்பகுதி வர்றதுக்கு முன்னாடி அதோடைய உச்சி பகுதி முன்னாடி வந்துடும். அதை வந்து பிளக்கிங் பிரேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து அலையோட அடிப்பகுதி ஒரு மாதிரி சாஃப்டான நீர் சரிவு அங்க இருக்கும்போது அப்போ உள் வர அலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீரை வந்து உடைக்கும். அப்போ வந்து நீர் சிந்தும் உடைப்பாலைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அலையோட வடிவம், அது முன்னேறி இருக்கிற சக்தி, அதை பொறுத்து ஒரு அலையும் வேறுபடும். இந்த நாலு பார்க்கும்போது உங்களுக்கு மேபி புரியாம இருக்கலாம். நான் பிக்சர்ஸ் காட்டுறேன், அதுல உங்களுக்கு புரியும். இது வந்து ஸ்பில்லிங். இது வந்துட்டு இந்த மாதிரி அலைகள் வரும், அது வந்து ஒரு விசிறி அடிக்கப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து பிளக்கிங். இதோ பாருங்க, இப்போ இந்த அலை வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது கீழே இருக்கிற அலை வர்றதுக்கு முன்னாடியே மேல இருக்கிற அலை வந்து வந்துடும். அது அடுத்து வந்து கொலாப்சிங். இந்த மாதிரி அதோடைய சரிவு இருக்கும், கீழே வந்து கொலாப்ஸ் ஆகும் இல்லைங்களா? அது இந்த சர்ஜிங். இந்த ஃபர்ஸ்ட் டைப்பு வந்து உடஞ்சு இந்த மாதிரி விசிறி அடிக்கப்படுது இல்லைங்களா? இது உடையாம வந்து வெளியில வந்து உடையும், ஸ்பில்லிங். இந்த 4 டைப்ஸ் தான் வந்துட்டு பிரேக்கர்ஸ் உடைய டைப்ஸ். அலை சிதைவு, வேவோட ரிஃப்ராக்ஷன்ஸ். ஒன்றும் இல்லை. இப்போ அலை வந்து ஆழமான பகுதியில் தோன்றி அது வந்து ஆழமற்ற மேல் பகுதிக்கு வரும். அப்போ ஆழமான பகுதியில் தோன்ற அலையோட திசை மாற்றம் அடைகிறதால அது மேல ஆழமற்ற பகுதிக்கு வரும்போது அது ரொம்ப ஸ்லோவா தான் வந்து அதோட டிராவல் வந்து பண்ணும். இப்போ கடல் இருக்கு, இங்க ஆழமான பகுதியில தோன்ற அலை வந்து வேகமா டிராவல் பண்ணும். இதுவே ஆழம் இல்லாம இந்த மாதிரி ஷாலோ வாட்டர்ல இருக்கிற பகுதியில இருக்கிற அலை வந்து ரொம்ப பொறுமையா தான் வந்து டிராவல் பண்ணும். அதுக்கான ரீசன் அதுல வந்து திசை மாற்றம் ஏற்படும். அதனால அது ரொம்ப ஸ்லோவா டிராவல் பண்ணும். அதோடைய ஹெட், அதோடைய கிரஸ்ட் பகுதி வந்து ரொம்ப வளைஞ்சு 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 டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த அலையால பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் எதுனா கடற்கரையில அமைஞ்சிருக்கிற அந்த லாங் வேவ். அந்த நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஜியோமார்ஃபாலஜி பார்க்கும்போது, இப்ப கடல் இங்க இருக்குன்னா, கடற்கரை இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு திட்டு மாதிரியான ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். நீண்ட திட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இந்த இடம் தான் கடல் அலையால அதிகமா வந்து பாதிக்கப்படுற ஒரு இடம்னு சொல்றாங்க. ஜுராசிக் காலத்துல தோன்றின ஒரு கடல் தான் அட்லாண்டிக் பெருங்கடல். இருக்கிற 5 பெருங்கடல்லையே யங்கஸ்ட் ஓஷன் அப்படின்ற ஒரு பெருமையை சேர்த்துக்கிற கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அடுத்து வேவோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். அது ரிஃப்ராக்ஷன், இது ரிஃப்ளெக்ஷன். கடற்கரைக்கு செங்குத்தா கடலோடைய ஆழம் அமைஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு செங்குத்தா ஒரு தடை இருக்கும்போது அப்போ கடற்கரையில வந்துட்டு அலைகள் வந்து உடைக்காம பிரதிபலிக்கும். ஸோ கடற்கரையோட செங்குத்து தடைகளால ஏற்படுறது தான் ஓங்கல்கள். அந்த செங்குத்து தடைகளா இருக்கிறது ஓங்கல்கள். ஓங்கல், பீச்சு, இப்போ நீர் உடைத்தளம், அந்த மாதிரியான இடம். இதால கடலோட அலை வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்ப்போம், லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ கடல் பக்கத்துல வந்து ஒரு பெரிய மலை இருக்குன்னா அது கடலோட அலையால அரிச்சு 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 இப்படி ஒரு சின்ன தூண் மாதிரி ஆகும். இதுக்கு பேர் தான் கடல் ஓங்கல் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கடலுக்கு பக்கத்துல இருக்க பீச்சஸ், அந்த பீச், இந்த மாதிரி இடத்துல கடல் அலை வந்துட்டு வந்து மோதி மோதி இந்த பீச் அலையோ இல்லை இந்த ஓங்கல் அலையோ இல்லை வேற எங்கேயாவது கடல் தூண் அந்த மாதிரி இருக்குன்னா அதால மோதி மோதி அந்த இடத்துல கடலோடைய அலை வந்து உடையுது. அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிஃப்ரெக்ஷன்ஸ், கடலோட சிதைவு. கடல் கரையை அடையும் போது அதுல இருக்கிற வேவ் டிஃப்ரெக்ஷன்ஸ் சிதைவால கடல் அடைய பக்கவாட்டு வந்துட்டு பெருசா ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து
அலைக்கதிர் சிதைவுன்னு சொல்றாங்க. அடுத்து நீல் அலைகள் லாங் வேவ்ஸ். வளிமண்டலத்துல தாழ்வழுத்தம் ஏற்படும் பொழுது க்ளோஸ்டு நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து சூறாவளி வந்து ஏற்படும். அப்போ அந்த நீரோட பயண திசையும் அந்த நீரோடைய இடமாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு சில அலைகள் தோன்றும். அது வந்து நீல் அலைகள் அப்படின்னு சொல்றாங்க, லாங் வேவ்ஸ். அடுத்து சூறாவளி அலை எழுச்சி ஸ்டோம் சர்ஜஸ். இப்போ அதிகமான எனர்ஜி இருக்கிற அழுத்தத்து காரணமா அங்க சின்ன சின்ன குறுகிய காலத்திலேயே நிறைய அலைகள் வந்து தோன்றும். அந்த அலைகளை தான் வந்துட்டு சூறாவளி அலைகள்னு சொல்றோம். இந்த அலை வந்து அயனமண்டல சூறாவளி இது கூட தான் இருக்கும். இது எங்கன்னா அயனமண்டல பகுதியில பெருங்கடல தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான அலை தான் அயனமண்டல சூறாவளி அலைகள். இது வந்துட்டு தாழ்வழுத்தத்தை வந்துட்டு நடுவுல வந்துட்டு லோ ப்ரெஷரும், அந்த லோ ப்ரெஷரை சுத்தி ஹை ப்ரெஷர் வந்து உருவாகும். இது நார்தன் ஹெமிஸ்பியர்ல வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்லயும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ்லயும் வந்துட்டு சுத்துது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான விஷயம் தான். அடுத்து இந்த மாதிரியான நீர்ப்பரப்புல வந்து சூறாவளி தோன்ற இடத்துல குறைவான அழுத்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து 1 மீட்டர் உயரம் வரைக்கும் டோம் ஷேப்ல ஒரு அலை வந்து உருவாகும். இந்த டோம் ஷேப்ல இருக்கிற சூறாவளி அணிஞ்சு கடற்கரையில பயணிக்கும் போது கடற்கரையோட ஆழமற்ற நீர்ப்பரப்புல வந்துட்டு அது உயரமா வந்து காட்சி அளிக்கிறதால தான் அது வந்து ஸ்டோம் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரியான காற்றால ஏற்படுற நீரோட இயக்கம் கடல் மட்டத்துல வந்துட்டு அந்த அலை தோன்றி கடல் மட்டத்தையே உயர்த்துறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இந்த கடல் மட்டத்தை உயர்த்துற நிகழ்வுக்கு பேர் தான் சூறாவளி அலை எழுச்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீரோட அசைவாட்டம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஏரி இருக்கு, அதாவது இப்போ பக்கவாட்டு அசைவு எதுவுமே இல்லாத ஒரு தேங்கிய ஒரு நீர்நிலை இருக்கு. அதுல காத்தடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ காத்தடிக்கும் போது ஏற்படுற ஒரு சின்ன அலைதான் வந்துட்டு நீர் அசைவாட்டம்னு சொல்றாங்க. இந்த நீர் அசைவாட்டத்துல அலைகள் வந்து ஒரு மைய புள்ளியில இருந்து அதோடைய உச்சியோ அதோட தாழியோ ரெண்டுமே வந்து ஊசலாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும் போது நீர் அசைவாட்டம் வந்து உருவாகுது. இன்னொன்னு பேசின்ஸ், கொப்பரையோட எல்லை பகுதியில நீர் வந்து மேலும் கீழுமா நகரும் போது அந்த இடத்துல நீர் அசைவாட்டம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீர் அசைவாட்ட நிகழ்வு வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சுவிட்சர்லாந்துல ஜெனிவா அப்படின்ற ஏரி ஒண்ணு இருக்கு. அப்போ அங்க ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு போய் ஆய்வு செய்யும் போது ஏன் வந்து ஒரு ஒரு க்ளோஸ்டு ஒரு இடம், அங்க எந்த ஒரு இயக்கமுமே இல்ல, ஒரு மாதிரி தேங்கின ஒரு இடம் தான் இருக்கு, அங்க ஏன் வந்துட்டு அலை வந்து உருவாகுது, ஏன் அலை உயருது தாழுது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த நீர் அசைவாட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நிலையான காத்து ஒண்ணு நீரை வந்து வேகமா ஏரியோட எல்லையில இருந்து மேல கீழே தள்ளுது. அப்போ அந்த காத்து வந்து ஒரு சர்டன் டைம்ல நிற்கும் போது அப்போ அந்த நீரோட அழுத்தத்துல இருந்து விடுபட்டு முன்னும் பின்னுமா அந்த நீர் வந்து நகருது. இப்ப காற்று வீசுது, அதனால அந்த இடத்துல இருக்கிற நீர் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகுது. காற்று வீசுறது நிற்கும் போது அந்த அழுத்தத்துல இருந்து விடுபடுற அந்த தண்ணி மேலையும் கீழையுமா நகருது. அதுதான் வந்துட்டு நீர் அசைவாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏரியோடைய கடைசி பகுதியில நீர் வந்து மேலும் கீழுமா அதோட உயரத்தை மாத்தாம 1 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் உயரத்துக்கு வந்துட்டு அது வந்து நகருது. அப்பதான் வந்து இந்த நீர் அசைவாட்டம் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து பிக்சர் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதுதான் வந்துட்டு நீர் அசைவாட்டம். இந்த மாதிரி ஒரு தேங்கின இடத்துல இப்படி காத்து அடிக்கிறதால ஏற்படுற ஒரு நிகழ்வு, ஏதாவது நீர் அசைவாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் வந்துட்டு பிக்சரை ஆட் பண்ணாம நான் இந்த மாதிரி ஏன் வந்துட்டு பிக்சர்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணலன்னா, அதை நம்ம பார்த்து ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம அதனுடைய மெமரியில் நம்ம அதை வச்சுக்கிட்டா மட்டும் போதும். பிக்சர்ஸ் ஆட் பண்ணால் பேஜஸ் நிறைய இருக்கும். இவ்வளோ பேஜஸ் இருக்கா நமக்கு ஒரு மாதிரி மலைப்பாய் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு கூகுளில் இருக்கிற எடுத்த பிக்சர்ஸை கிளாஸில் மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். அது டைட்டானிக் கப்பல் வந்து 1912ஆம் ஆண்டு அட்லாண்டிக் ஓஷனில் மூழ்குச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மூவிஸ் பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஜேர்னல்ஸ் படிச்சிருப்போம், இல்லை யாராவது சொல்லி கேட்டிருப்போம். இந்த இயரும் இந்த கடலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின்ல கேட்க சான்சஸ் இருக்கு. அடுத்து பெருங்கடலுடைய மேல் தர அலைகளுடைய பண்பு ஒன்றும் இல்லை, காற்றோட வேகம், அதோட திசை, அது ஒரே திசையில எவ்வளோ நேரம் வீசுதுன்ற அளவு, இந்த மாதிரியான காரணிகளை பொறுத்து தான் ஒரு அலையோடைய பண்புகள் வந்துட்டு உருவாகுது. அது என்னென்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சவுத் அட்லாண்டிக் பெருங்கடல்ல மேலை காற்று மண்டலம், அங்க வந்துட்டு வீசுற காத்தோடைய வேகமும் அதோடைய டைமும் அதிகமா இருக்கிறதால அங்க உருவாகிற அலையோடைய நீளமும் அலையோட வேகம் அலையோட காலம் இது எல்லாமே அதிகமா இருக்கு. இந்த இடத்துல வீசுற மேலை காற்றால உருவாகிற அலையோடைய காலம் வந்து 9.5 செகண்ட்ஸ், அதோட நீளம் 113 மீட்டர், அலையோட வேகம் வந்து ஒரு நொடிக்கு 14 மீட்டரா இருக்கு. அந்த மாதிரி இந்திய பெருங்கடல்ல தடக்காற்று இதால உருவாகிற அலைகள், இதோடைய வேகம் வந்து ஒரு செகண்டுக்கு 12.6 மீட்டரோ, அதோட நீளம் 96 மீட்டரோ, அலையோட காலம் வந்து 7.6
செகண்டும் இருக்கு. இதுவும் மேலை காற்றாலே உருவாகும், தடக்காற்றாலே உருவாகும். அந்த மாதிரி பெருங்கடலுடைய மேலை காற்று மண்டலத்துல உருவாகிற அலையோட நீளம் வந்து 114 மீட்டர், அலையோட காலம் 7.6, அலையோட வேகம் வந்துட்டு 15 மீட்டர், ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர். இது வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ். இந்த பாக்ஸு அட்லாண்டிக் பெருங்கடல்ல தடக்காற்றால உருவாகிற அலையோட வேகம் 11.2 மீட்டர் பெர் செகண்டுக்கு, அலையோட நீளம் 65 மீட்டர், அலையோட காலம் 5.7 ஒரு வினாடிக்கு. அடுத்து இந்திய பெருங்கடல் தடக்காற்றால உருவாகிறது 12.6 அலையோட வேகம், 96 அலையோட நீளம், அலையோட காலம் 7.6. இந்த சவுத் அட்லாண்டிக்ல மேலை காற்றால உருவாகிற இது வந்துட்டு 14 மீட்டர் ஒரு செகண்டுக்கு அதோடைய வேகமும், 133 அதோட நீளமாகவும், 9.5 அதோடைய காலமாகவும் இருக்கு. இந்த இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் மேலை காற்றால உருவாகுது. தடக்காற்று ஒன்று இருக்கு, மேலை காற்று ஒன்று இருக்கு. அது 15 மீட்டரும் 114 மீட்டர்லயும் அதோடைய நீளமும் 7.5 வினாடியும் அதோடைய காலமா இருக்கு. அடுத்து சீன கடல்ல 11.4, 79, 6.9. மேற்கு பெசிபிக்ல 12.4, 102 அதோடைய நீளமும் அதோடைய காலம் 8.2 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேப்லர் காலம் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சுனாமி ஒண்ணும் இல்ல, பூமிக்கு அடியில ஒரு எரிமலை வெடிக்குது, இல்ல கடல் குகை நொறுங்குது, இல்ல நிலச்சரிவு ஏற்படுது, இல்ல பனிக்கட்டி நொறுங்கி விழுது. இந்த மாதிரி நிறைய காசஸால அலைகள் வந்து பெரிய பெரிய அலைகளா உருவாகுது கடல்ல. அதுதான் வந்து சுனாமி பேரலைகள் நம்ம சொல்றோம். பசிபிக் பெருங்கடல்ல தான் சுனாமி அதிகமா தோன்றும். ஏன்னா அங்கதான் ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கு, அங்க நிறைய நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதால அங்க. அது இல்லாம அதிகமா பாதிக்கப்படக்கூடிய பெருங்கடலும் பெசிபிக் பெருங்கடல் தான். 1703 வருஷம் சுனாமி அலையால ஜப்பான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இறந்து போனாங்க. 1883 எரிமலை வெடிச்சதால சுண்டா நீர் அணையில வந்துட்டு ஒரு சுனாமி அலை ஏற்படுத்தி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. 1946 வந்துட்டு அலூஷியன் அகழியில அங்க ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவால ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு. அங்க வந்துட்டு ஒரு 3000 கிலோமீட்டருக்கு தூரம் பயணிச்சு ஹவாய் தீவுல வந்து அந்த சுனாமி அடிச்சு நிறைய உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. அடுத்து இந்த சுனாமியோடைய வேகம் வந்து ஒரு மணிக்கு 470 கிலோமீட்டர், அதோடைய உயரம் வந்து சராசரியா 15 மீட்டர் இருந்ததா சொல்றாங்க. அடுத்து சுமத்ரா, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2004 டிசம்பர் 26 அப்போ சுமத்ரா தீவுல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு 9.3 ரிக்டர் அளவுல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்க ஒரு சுனாமி வந்துச்சு. அதால நிறைய கண்ட்ரிஸ், நிறைய ஸ்டேட் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அது வந்து இந்தியன் ஓஷனை ஒட்டி ஒரு 12 நாடுகளுக்கு வந்துட்டு இந்த சுனாமி பரவி போச்சு. இதால 2.5 லட்சம் பேர் வந்து உயிரிழந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பேராழி பெருங்கடல் அலையால், அதாவது சுனாமியால பாதிக்கப்பட்ட முக்கியமான நாடுகள் என்னென்னா இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து. இந்த மாதிரி நாடுகள் ரொம்ப முக்கியமா பாதிக்கப்பட்டுச்சு. அது இல்லாம நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த பர்மா பிளேட்டும் ஆஸ்திரேலியன் பிளேட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஒரு பிளேட் கீழே போச்சு, ஒரு பிளேட் மேல வந்துச்சு. அதோடைய ப்ரெஷர் தாங்காம கொஞ்சம் லைட்டா இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணதால அங்க ஏற்பட்ட நிலநடுக்கத்தால தான் இந்த சுமத்ரால சுனாமி ஏற்பட்டுச்சு. நமக்கு தெரியும். ஏற்பட்ட நாள் வந்து 2004 26 டிசம்பர். தோன்றிய நேரம் வந்து இந்திய திட்டத்தின்படி காலைல 6 மணிக்கு இது வந்துட்டு வந்துச்சு. 6 மணி 28 நிமிஷத்துல. புவியதிர்வு மையம் என்னன்னா சியூமில், சுமத்ரா தீவுல இருந்த ஒரு இடம். சுமத்ரா தீவுல இருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கிழக்குல இந்த சியூமில் அந்த இடத்துல தான் இது தோன்றுச்சு. இதோட ரிக்டர் அளவு நம்ம எல்லாருக்கும் தெரியும், 9.3. சென்னையில இருந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி. தாக்கிய நேரம் சென்னையில வந்துட்டு 8:40க்கு தாக்குச்சு, கடலூர்ல காலைல 8 மணிக்கு வந்துட்டு தாக்குச்சு AM. அடுத்து உலகத்துல மொத்தம் எரிமலையில 75% பெசிபிக் பெருங்கடல்ல அந்த ரிங் ஆஃப் ஃபயர் அந்த இடத்துல தான் இருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல 25,000க்கும் அதிகமான தீவுகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ கடல்ல இருக்கிற ஒரு மலைக்குன்றோ ஒன்னோ அது நீர்பரப்புக்கு மேல தெரியறது தான் வந்துட்டு தீவுன்னு சொல்றோம். அந்த மாதிரி நிறைய தீவுகள்ல தான் நிறைய எரிமலைகள் வந்து இருக்கு. புவிநடுக்கோட்டுக்கு சதர்ன் ரீஜன்ல அமைஞ்சிருக்கிற பெருங்கடல் தீவுகள் தான் அதிகமா இருக்கு. நார்தர்ன் ரீஜன்ல இருக்கிற பெசிபிக் ஓஷன்ல தீவுகள் கம்மியா தான் இருக்கு. பசிபிக் பெருங்கடல் வந்து ஒரு வருஷத்துக்கு 2.50 சென்டிமீட்டர் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லா இதுவும் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகாம டிஸ்ட்ரக்ட் ஆகுது, சுருங்கிட்டு இருக்குது. மோதி உள்ள போயிட்டு இருக்கிறதால இந்த பெருங்கடலும் சுருங்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து கடலடி தள அமைப்புல அடிப்படையில தான் உயர் ஓதம், தாழ்வோதம் 2 ஓதமும் ஏற்படுது. உலகத்திலேயே இருக்கிற அலைசக்தி வளங்கள் எந்தெந்த இடத்துல தான் அதிகமா இருக்குன்னா ஸ்காட்லாண்டோடைய மேற்கு கடற்கரை, நார்த் கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா
அமெரிக்காவோட வடகிழக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்துட்டு வடமேற்கு இந்த இடங்கள்ல தான் அலைசக்தி வளங்கள் வந்து அதிகமா இருக்கு. பெட்ரோலிய கசிவால பெசிபிக் ஓஷன் வந்து இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி டர்ட்டியான தண்ணி தான் வந்து பெசிபிக் ஓஷன்ல இருக்குன்னு சொல்லி நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சில கழிவுகள் வந்து பசிபிக் பெருங்கடல்ல வர்றதால அங்கே டுகாங் அப்படின்னு ஒரு பாலூட்டி இனம் இருக்கு. அந்த பாலூட்டி இனம் வந்து இப்போ அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சுனாமி இதால நிறைய விளைவுகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் அலை அது சும்மா வந்துட்டே இருக்கு, அது அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு. ஆனா அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. காத்தால தோன்றுதுன்றாங்க, நிலநடுக்கத்தால தோன்றுதுன்றாங்க, அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுல நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல நிறைய கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் கூட கேட்கலாம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். சக்தியின் வாயிலாக, அதாவது எனர்ஜி மூலயமா நீர்த்திரள்கள், வாட்டர் மாலிகூல் பெருங்கடல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன பேர்னா அலைகள். அடுத்து சில நீர் துணுக்குகள் அதிர்விற்கு செங்கோணத்தில் அலைசக்தி மேற்கொள்ளும் பயணத்தால் ஏற்படுற அலைகள் வந்துட்டு ஆப்ஷன் சி குறுக்கு அலைகள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பெருங்கடல் பேரலைகள் தோன்றுவதற்கான காரணத்துல இல்லாதது நிலச்சரிவு இருக்கு, நிலநடுக்கம் இருக்கு, எரிமலை வெடிப்பு, அதிகமா காத்தடிச்சா இருக்காது, வேகமா காத்தடிச்சாதான் வந்துட்டு பெரிய அலைகள் வந்து உருவாகும். அடுத்து அலை நீளத்தை எந்த மாதிரி கணக்கிடலாம்னா 2 அலைகளுடைய உச்சி அதை பிரிக்கிற நீளம் தான் அலைகளுடைய நீளம். இது தவறான இணை. அலைகளின் நீளம் இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதில் தவறான இணை என்னன்னா ஆப்ஷன் ஏ. அலையோட நீளம்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 உயரமான உச்சிகளுக்கு இடையே இருக்கிற தூரம், அதுதான் வந்துட்டு அலையோட நீளம். அலையோட சரிவு கரெக்ட். உயரத்துக்கும் நீளத்துக்கும் இடைப்பட்ட விகிதம் அலையோட சரிவு. அலையோட காலம் வந்து அலைகள் வந்து அடுத்தடுத்து 2 உச்சி பகுதி அது வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் அலையோட காலம். அலையோட அலைவெண் தெரியும், ஒரு புள்ளிய ஒரு வினாடிக்கு எத்தனை அலைகள் கிடக்குதோ அதுதான் அலையோட அலைவென்னு சொல்லுவோம். அலையோட நீளம் தான் அங்க தப்பா இருக்கு. அடுத்து அலைகளோட உயரத்தை கட்டுப்படுத்துற காரணிகள் என்னென்னா அலையோட வேகம், காற்று வீசும் கால அளவு, காற்று தொடர்ந்து வீசுற தொலைவு, இது 3ம் கரெக்டு. 2 அலைகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கும் அலையோட உயரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 இதுதான் கரெக்ட். அடுத்து 7வது கொஸ்டின். உலகிலேயே வெப்பமான பெருங்கடல் இந்தியன் ஓஷன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்தியன் ஓஷன். இளமையான பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன். மிகப்பெரிய பெருங்கடல் பெசிபிக் ஓஷன். மாங்க்ரோவ் காடுகள் அதிகமாக காணப்படுற தீவு வந்து மடகாஸ்கர் தீவு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1, கோடை காற்றும் மேலை காற்றும் பெருங்கடல்ல புயல் மையங்களை உருவாக்குது. கரெக்ட். பொங்கு அலைகளின் உச்சியை அடுத்து வரும் பொங்கு அலைகளின் தாழியுடன் இணைவதால் கரெக்ட். பொங்கு அலைகளோட உச்சியும் தாழி இணையறதால அழிவு தலையீடு டிஸ்ட்ரக்ட் ஆகுது, அலையோட உச்சியும் தாழி இணையறதால அது அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ 2மே கரெக்ட். அடுத்து இளமையான பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் யூஜிடிஆர்பியில் ஓஷன் வேவ்ஸ்ல இருந்து மட்டுமே 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டைட்ஸ்ல இருந்து மட்டுமே 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதிகமான கொஸ்டின் வந்த டாபிக் வந்து ஓஷன் வேவ்ஸும் டைட்ஸும் தான். ஸ்டேட்மெண்ட் டைப்ல, அதாவது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு டேஷ் மட்டும் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓதத்தோடைய சராசரி உயரம் கேட்டிருந்தாங்க, ஓதத்தோடைய நீளம் கேட்டிருந்தாங்க, ஓதத்தோட டைப்ஸ்ல இருந்து 2 டைப் கொடுத்துட்டு இது என்ன டைப்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் ஓஷன் வேவ்ஸ் படிக்கணும், டைட்ஸ், அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ், இது எல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அடுத்த கிளாஸ்ல ஓஷன் டைட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.